மைவி 3 தோழமைகளுக்கு வணக்கம். என்னங்க ரீசெண்டாக பல நியூஸ்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு சில விஷயத்தை இங்கே பார்ப்போம். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா மைவி 3 மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து ஒரு இஷ்யூ ஒன்று கிளம்பியிருக்குங்க. அதாவது மைவி 3 ஒரு இஷ்யூ ஒன்று கிளம்பியிருக்கு. அது என்ன இஷ்யூ, எந்த மாதிரியான இது போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் கேளுங்க, ஏன்னா அப்போ தான் புரியும். சில பேர் பாதியிலே கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஒன்றுமே இல்லை, எந்த நியூஸும் இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்டேட் இல்லாமல் வீடியோ யாரும் போட மாட்டாங்க. நானும் அப்படி தாங்க, அப்டேட் இல்லாமல் வீடியோ போட மாட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் இல்லாததுனால ஒரு 1.5 மாதம் பக்கம் நான் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஸோ இப்போ அப்டேட் இருக்கிறதுனால தான் வீடியோ போடுறேன். ஸோ முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இந்த ஆந்திரா நியூஸை பார்ப்போம். ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவுடைய நியூஸ் விட்டுருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவி 3 அதாவது வர 21 மைவி 3 உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பந்து பண்ணுறதா, அதாவது ஒரு போராட்டம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முறையான அனுமதி வாங்கி அவங்க போராட்டம் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஆளுங்க பேசியிருக்காங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்புறம் ஆளுங்க இருக்கிறது எல்லாமே லைவ்லேயே காட்டியிருக்காங்க. ஸோ வர 21 ஆந்திராவில் இந்த மாதிரி நடக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம், அதாவது மைவி 3 நம்பி பல லட்சம் பேர் இருக்காங்க, சீக்கிரமாக கேஸை முடிங்க, பல லட்சம் பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வழக்கை சீக்கிரமாக முடித்து எங்களுக்கு ஆரம்பித்து வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க கோரிக்கையும் இதுதான் கூட. பட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு செய்தி கூட இருக்குங்க. இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மைவி 3 முடக்கணும்னு சொல்லி அப்படி இருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் கேஸ் கொடுத்துருக்கிறது உண்மை தாங்க. பட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. நான் அந்த கேரளாவுடைய கேஸ் என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சுட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வீடியோ போடுறதுக்கு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 21 பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க, அதாவது ஆந்திராவிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது தெரியல. பட் அவங்க ஒரு முழு முயற்சியோடு இறங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதை நம்பி பல லட்சம் பேர் இருக்காங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் தான் கேஸை சீக்கிரமாக முடிப்பாங்க. இன்னும் உண்மை நிலைமை என்னன்னு சொல்லி அந்த கேஸில் முழுமையாக அந்த கம்பெனியை பற்றி ஆராய்ஞ்சு வெளியே விடலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ நம்ம சைலண்ட்டாக இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ப்ராசஸ் லேட்டாக தான் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும். ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எம்டியும் அந்த 71 டைரக்டர்ஸு, அப்புறம் மீதி இருக்கிற வக்கீல்ஸ், அதாவது 8 பேர் வக்கீல்ஸ் இருக்காங்க நம்ம சைட்லேருந்து. ஸோ அவங்க மட்டும் தான் போராடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களாகிய நாமல், அதாவது மைவி 3 உறுப்பினர்களாகிய நாம் ஏதாவது இந்த மாதிரி இப்போ ஆந்திராக்காரங்க செஞ்ச மாதிரி ஆந்திராவில் நடக்க போகிற மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்கேஸ் உங்களுக்கும் இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தாராளமாக விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எத்தனை பேருக்கு ஆதரவு இது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் ஓகேவாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் தாங்க. ஆந்திராவில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். ஸோ அந்த கருத்து கணிப்பில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இல்லை அப்படின்றத மாதிரி நான் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் மட்டும் இல்லைங்க, அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இன்னும் மைவி 3 முழு ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆந்திராவில் தெலுங்கில் பேசியிருக்காங்க. தெலுங்கு புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றது புரியும். அப்படி தெலுங்கு தெரியாதவங்களுக்கு பக்கத்தில் யாராவது தெலுங்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி 21 ஒரு போராட்டம் நடக்கிறதா பேசியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு வெற்றி தருமா இல்லை ஆப்போசிட்டாக அமையுமான்றது தெரியல. பொறுத்திருந்து காத்துக்கிட்டு இருந்தால் தாங்க நம்மளுக்கு முடிவு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் தகவல் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.